11 மணிக்கு ஓட்டு கேட்க போனோம், எவங்க ஓட்டு போடுவான்? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. காலைல பெட்ரோல் போடுறப்ப முண்டி அடிச்சுட்டு 300 பேர் வர்றீங்க பைக் எடுத்துக்கிட்டு. மத்தியான நேரத்தில் வேட்பாளர் பின்னாடி வெறும் 20 பேர் தான் சுத்துறீங்க. சாயந்தரம் சரக்கு கொடுக்குறப்ப மட்டும் சாடா பேர் வந்துடுறீங்க. என்னடா கணக்கு இது? என்ன கணக்கு எழுதுற நீ? என்ன வேட்பாளர் அறிவிச்சு 10 நாள் தான் ஆச்சு. இது வரைக்கும் 15 லட்சம் ரூபா செலவாயிட்டு. 4 வண்டி வச்சுக்கிட்டு 4 ஊருக்கு போனா எவையா ஓட்டு போடுவான்? சொல்லியா? ஏன்னா நீங்க வேற விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மேல உள்ள அக்கறையிலையும் கட்சி மேல உள்ள பற்றுலையும் எல்லாம் ஓட்டு கேட்க வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இதை பெட்ரோல் போட காசு இல்லாம பெட்ரோல் போடுறதுக்கும், இதை மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காகவும் நைட்டு ஒரு கோட்டு குடிக்கிறது வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசுனீங்க, ஒரு பய ஓட்டு கேட்க வர மாட்டான். இந்த கூட்டப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கோச்சுக்காதப்பா. எல்லா வண்டியும் முதல்ல அனுப்பிவிட்டு பெட்ரோல் போட்டு வர சொல்லு. இந்த பாரு, இன்னைக்கு வந்து 4 மையம் 20 கிராமம் முடிக்கணும். புரியுதா? சரிண்ணே. எப்பா நல்லா கேட்டுங்க. மெயின் ரோட்டில் இருக்கிற பெட்ரோல் பங்கில் நம்ம சின்னமணி என்ன வேட்பாளர் சிட்டு உருவி சின்னன்னு சொன்னீங்கன்னா டேங்கை ஃபுல் பண்ணி விட்ருவாங்க. உடனே போய் பெட்ரோல் போட்டு திரும்பிங்க வரணும். யார் இந்த மரத்து நிழலில் நிற்கிறது, பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போகிறது, சாயந்தரம் வந்து அட்டெண்டன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை வச்சுக்கூடாது. கிளம்புங்க. பெட்ரோல் போட்டு போகும்போதும் சரி வரும்போதும் சரி நமது சின்னம் சிட்டுக்குருவி, நமது வேட்பாளர் சின்னமணி அப்படின்னு சத்தம் போட்டே போகணும், சத்தம் போட்டே வரணும். நமது சின்னம், நமது வெற்றி வேட்பாளர், நமது சின்னம் சிட்டுக்குருவி, விவசாயிகளின் சின்னம் சிட்டுக்குருவி, விவசாயிகளின் சின்னம் சிட்டுக்குருவி. வாயா போய் பெட்ரோல் போட்டு வரட்டும். நேற்று என்னையா பிரச்சனை? ஒன்றும் இல்லைண்ணே, பறக்கும் படை நம்ம ஆளுங்க பணத்தை பிடிச்சி விட்டாங்க. இவ்வளோ பாதுகாப்பாக இருந்தும் பறக்கும் படை பணத்தை பிடிச்சிட்டாங்களா? அது ஒன்றும் இல்லைண்ணே, டீ கடையில் பறக்கும் படை உட்காந்துருக்காங்க டீ குடிச்சிட்டு. நம்ம ஆளுவில் பூரா ஊருக்கு பூரா 500 பணம் கொடுத்து பட்டுவாடை பண்ண சொன்னோம். அதில் டீ கடையில் உள்ளவன் நம்ம ஆள் நினச்சிக்கிட்டு பறக்கும் படைக்கிட்ட 500 பணத்தை கொடுத்து ஓட்டு போட்டுருக்கான் சிட்டுக்குருவிக்கு. பிடிச்சிவிட்டாங்க கையோட. ஏயா உள்ளூர்காரனுக்கும் வெளியூர்காரனுக்கும் அடையாளம் தெரியாதவங்களாம் ஏயா கையில் வச்சிருக்க? விடுங்கண்ணே, ஏதோ அரசியல் ஆர்வத்தில் பண்ணிட்டாங்க. 50 லட்ச ரூபா சம்பாரிச்சிக்கலாம் விடுங்க. 50 லட்சமா? ஏன் காசியா? அல்ல விடுங்கண்ணே, இந்த ஆளும் வந்துட்டாங்க. ஏயா போறப்ப தெளிவா கோஷம் போட்டுட்டு போனானுவா, இப்ப சிட்டுக்குருவிக்கு பதிலாக சிக்குங்கிறானுவா. நீ வண்டிக்கு மட்டும்தான் பெட்ரோல் காசு கொடுத்தியா இல்லை வேற ஏதாவது கொடுத்தியா? அடிக்கிற வெயிலுக்கு ஆளுக்கு 2 பீரை குடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதிகமாக குடிச்சிருப்பாங்களோ. சிட்டுக்குருவி பெற்ற சிங்கமே தலைவா, நீ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிட்டுக்குருவி ஆட்டம் பறக்க போறேன். என்னது சிட்டுக்குருவி மாதிரி பறக்க போறேன்னா? சட்டமன்றத்துக்கு பறக்க போறேன்னு சொன்னேன். நம்ம சிட்டுக்குருவி பெற்ற சிங்கமே வாழ்க வாழ்க. ஏண்டா சிட்டுக்குருவி எப்பரா சிங்கத்தை பெற்று எடுக்கும்? ஏன்டா தண்ணியை குடிச்சிட்டு போட்டு அனுத்துறிய?